மக்கள் நேசிக்கக்கூடிய ஒருவரை அதே மக்களால் உயிருக்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் அல்லது நிவாரணம் கொடுக்க வந்தால் அதே மக்களால் உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்று சொல்வது ஏற்புடையதல்ல. அது மக்களை அவமானப்படுத்துவது, விஜய் ரசிகர்களை அவமானப்படுத்துவது, தமிழக மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். இதை ஏற்புடையதல்ல. இதை நான் கண்டிக்கிறேன். கரூர் சம்பவத்தில் அந்த 41 உயிரை அடிச்சா கொண்டுட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குறிப்பிட்டது போல் துண்டை கழுத்தில் போட்டு முறுக்கி கொண்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரேயை வச்சு எல்லாருக்கும் அடித்து கொண்டாங்க, கத்தியால் குத்தினாங்க, 1000 ரவுடிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்றெல்லாம் சொன்ன உண்மைக்கு மாறான பொய்யான அந்த செய்திகளுக்கு ஒரே ஒரு சான்று ஆவணம். நீங்கள் இத்தனை தொலைக்காட்சி இங்கே இருக்கிறீங்க, இத்தனை தொலைக்காட்சி படம் பிடித்திருக்கிறீங்க, 60 ட்ரோன் கேமரா எடுக்கப்பட்டிருக்கு, சினிமா கேமராக்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, காவல்துறை உளவுத்துறை பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஒரு கேமராவில் ஒரே ஒரு கத்தியோட ஒரு பொதுமக்களை குத்தியதாக அல்லது கழுத்தை அறுத்ததாக, அப்படி பொதுமக்கள் ரத்தம் சிந்தி அங்கு இறந்ததாக ஒரே ஒரு சான்று ஆவணம் காட்ட முடியுமா? அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பிற அரசியல் கட்சிகள் மீது குற்றம் சுமத்தலாம் என்கிற இழி செயலை இழிப்பிறவைகள் தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட இழிப்பிறவைகளிலிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் தான் இவை. அது ஓட்டா மாறுமா மாறாதா என்பதை வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2020 தான் தெரிய வரும். இப்போதைக்கு 2026 தான் தெரிய வரும். இப்போதைக்கு நாம் கணிக்க முடியாது. ரசிகர்களாக விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு